பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஆய்வையும் பகுப்பாய்வையும் தளமாக கொண்டு தன்னம்பிக்கையை பலமாக்கி வார்த்தைகளை வளமாக்கி நாளைய தலைவர்களாக பிரகாசிக்கும் ஆவலுடன் நேர்கொண்ட பார்வையால் எதிர்கொள்ளும் மன உறுதியுடன் சொற்போர் கொண்டு வாதல் வந்திருக்கும் மாணவிகள் தான் இவர்கள். விவாத மேடை. தமிழ் மற்றும் ஆங்கில மொழி மூலம் கலை மற்றும் வர்த்தக பிரிவுகளில் ஆண் பெண் இருபாலாருக்கும் பிரத்யேகமாக காப்போத உயர்தர கல்வியுடன் HND சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பட்டப்படிப்பையும் சமகாலத்தில் வழங்கும் இலங்கையின் ஒரே உயர்கல்வி நிறுவனம் இனாரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. சிறப்பு தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்களின் பாட போதனை, உணவு, தங்குமிட வசதிகளுடன் பாதுகாப்பான ரம்மியமான சுற்றுச்சூழல். பாடநெறியை தொடரும் அனைத்து மாணவர்களுக்கும் மடிக்கணனி ஒன்று இலவசம். பதிவுகளுக்கும் தொடர்புகளுக்கும் இனாரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, வரக்காப்புல. தொலைபேசி இலக்கம் 077-419-12-12. ஒடேரா ஹைப்பர் மார்க்கெட் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான சில்லறை பொருட்களையும், மரக்கறி வகைகள், பாலுணவு, பிஸ்கட் மற்றும் ஸ்வீட் வகைகளையும், நவீன சமையலறை உபகரணங்கள், மருந்து பொருட்கள், பாடசாலை உபகரணங்கள், விளையாட்டு பொருட்கள் என அனைத்தையும் நியாய விலையில் பெற மாவனல்லையில் பொருத்தமான இடம் ஒடேரா ஹைப்பர் மார்க்கெட். உங்கள் செல்ல குழந்தைகள் விளையாடி மகிழ விசேட பிளே ஏரியா, சுத்தமான இறைச்சி வகைகளை ஃப்ரெஷ்ஷாகவும் நியாய விலையிலும் பெற ஒடேரா மீட் மார்க்கெட். ஒடேரா நிறுவனத்தின் மற்றொரு கிளைதான் கேண்டி டைல். நவீன டிசைன்களில் கண் கவர் டைல்ஸ் வகைகள், பாத்ரூம் வயாஸ், கிச்சன் வயாஸ் என்பவற்றை மொத்தமாகவும் சில்லறையாகவும் நியாய விலையில் பெற நாடுங்கள் கேண்டி டைல்ஸ். கிளைகள் மாவனல்லை மற்றும் ரம்புக்கண. ஒடேரா ஹைப்பர் மார்க்கெட் இலக்கம் 39, புதிய கண்டி வீதி, மாவனல்லை. போன் 0352222221. இனி நிகழ்ச்சியின் தலைப்பு இதுதான். சுகாதார சேவையை பயனுள்ள முறையில் பெற்றுக்கொள்ள பொருத்தமானது தனியார் வைத்தியசாலையா பொது வைத்தியசாலையா என்பதுதான் விவாத துணைப்பொருள். என் வலப்புறமாக இருக்கின்ற ஆயிஷா உயர்கல்வி கல்லூரி பெற்றுக்கொண்ட தலைப்பு சுகாதார சேவையை பயனுள்ள முறையில் பெற்றுக்கொள்ள பொருத்தமானது தனியார் வைத்தியசாலைகள் என்று வாதிட இருக்கின்றார்கள். அதே போல என் இடப்புறமாக இருக்கின்ற ஹெம்மாத்தகம பாதிபியா மகாவித்யாலயம் விவாதிக்க இருக்கின்றார்கள். இல்லை, பொது வைத்தியசாலை தான் சுகாதார சேவையை பயனுள்ள முறையில் வழங்குகின்றது என்ற அடிப்படையிலே. நல்லது. இன்றைய இந்த விவாதத்தின் விதிமுறைகள் இவைதான். 2 நிமிடங்கள் முதல் சுற்றிலே ஒவ்வொரு அணிக்கும் வழங்கப்படும், அதாவது 6 நிமிடம். இரண்டாவது சுற்றிலே தலைவருக்கு மாத்திரம் தொகுப்புரை வழங்குவதற்காக 2 நிமிடம் வழங்கப்படும். ஆகவே மொத்தம் 8 நிமிடம் ஒரு அணிக்கு வழங்கப்படும் என்பதையும், அத்தோடு நீங்கள் உங்களுடைய தலைப்புக்கு ஏற்ற விதத்தில் விவாதிக்க வேண்டும். பேச்சு வாண்மை, சமயோசித வாதத்திறன், குழு ஒருமைப்பாடு, நேர முகாமைத்துவம், நிலை இவற்றையும் கருத்தில் கொள்வார்கள். அத்தோடு நீங்கள் தனிநபரையோ குழுக்களையோ தாக்கி பேசக்கூடாது என்பதும் ஒரு விதிமுறை. இந்த விவாதத்தில் முதல் சந்தர்ப்பத்தை நாங்கள் ஆயிஷா உயர்கல்வி கல்லூரிக்கு வழங்குகின்றோம். அந்த வகையில் அணியின் தலைவி TSF ஜைனப், வாருங்கள். சுகாதார சேவையை பயனுள்ள முறையில் பெற்றுக்கொள்ள பொருத்தமானது தனியார் வைத்தியசாலை என்று வாதிட வருகின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேரத்தில் கிடைக்கும் சிகிச்சை உயிரை காப்பாற்றும் என்று மருத்துவ உலகம் கூறுகின்றது. அந்த வகையில் நடுவர் அவர்களே, சுகாதார சேவையை பயனுள்ள முறையில் பெற்றுக்கொள்ள பொருத்தமானது தனியார் வைத்திய சேவையே என்பது என் கருத்துக்களை முன்வைக்க வந்துள்ளேன். அந்த வகையில் நடுவர் அவர்களே, அரச மருத்துவமனையில் வரிசையில் நின்று உயிரை விடுவதை விட தனியாரில் வேகமாக மற்றும் வசதிகரமான நவீன முறையில் உயிரை பிழைக்க வைப்பது சிறப்பு தானே நடுவர் அவர்களே. உயர்தரமான மருத்துவ சேவை என்றாலே தனியார் வைத்திய சேவை தானே நடுவர் அவர்களே. தனியார் மருத்துவமனைகள் பெரும்பாலும் உயர்தரமான சிகிச்சைகளையே வழங்குகின்றன. அவை அதிக உபகரணங்களுடன் நிபுணத்துவம் வாய்ந்த வைத்தியர்களை கொண்டே மருத்துவம் செய்கின்றனர். அந்த வகையில் லேசர், ரோபோ அறுவகை சிகிச்சை, உடனடி லேப்கள் என்று தனியார் மருத்துவமனைகள் தானே நடுவர் அவர்களை காணப்படுகிற. அறுவகை சிகிச்சை எனும் பொழுது ரோபோக்களை வைத்து எங்காவது அரச வைத்தியசாலையில் சிகிச்சை செய்தது நாம் கேள்வியுற்றதுண்டா நடுவர் அவர்களே? என் எதிர்த்தரப்பு வாதிகளை பற்றி நான் கேட்கிறேன். அது மட்டுமல்ல, தனிப்பட்ட முறையில் கவனிக்கின்றது தனியார் வைத்தியசாலைகளில் தானே. பொது வைத்தியசாலைகளில் தனிப்பட்ட முறையில் கவனிப்பதற்கு ஏதாவது வசதிகள் உண்டா நடுவர் அவர்களே? இல்லவே இல்லை. மிக குறைந்த நேரத்தில் பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சைகளை பெற முடிவது தனியார் வைத்தியசாலைகளில் மட்டுமே தான் நடுவர் அவர்களே. அது மட்டுமல்ல, நேர மதிப்பும் நோயாளியின் மரியாதையுடன் காக்குமிடம்
தனியார் வைத்தியசாலைகள் தான். அது ஒருபோதும் பொது வைத்தியசாலையாக அமையவே முடியாது நடுவர் அவர்களே. அது மட்டுமா, நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றுகிறது. எப்படி என்றால் மெடிக்கல் டூரிசம் என்று சொல்லுவார்கள். இலங்கைக்கு வெளிநாடுகளில் நோயாளிகளை வரவழைத்து அவர்களுக்கான மருத்துவ சேவையை வழங்குவதில் ஆர்வம் காட்டுவது தனியார் வைத்தியசாலைகள் மாத்திரமே. அந்த வகையில் தனியார் வைத்தியசாலைகளே சுகாதார சேவையை பயனுள்ள முறையில் கொடுக்கின்றது என்பதை ஆணித்தரமாக கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நமது ஆயிஷா உயர்கல்வி கல்லூரி அணியின் தலைவி TSF ஜைனப் இனி சுகாதார சேவையை பயனுள்ள முறையில் பெற்றுக்கொள்ள பொருத்தமான இடம் பொது வைத்தியசாலை என்ற அடிப்படையிலே வாதிட வருகின்ற ஹெம்மாத்தகம பாதிபியா மகா வித்யாலய அணியின் தலைவி MN அன்ஃபாவை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இன்று விவாதிக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு சுகாதாரம் என்பது மனிதனின் அடிப்படை உரிமை. இப்போது என்ன கேள்வி? பயனுள்ள முறையில் சுகாதாரத்தை வழங்குவது எது? சுகாதார சேவையை பயனுள்ள முறையில் பெற்றுக்கொள்ள பொருத்தமானது பொது சுகாதார சேவையே என நான் வாதிட வந்துள்ளேன். பொது வைத்தியசாலையில் சமத்துவமான சேவை வழங்கப்படுகிறது. அரச நிதியுடன் இயங்குவதனால் ஏழை பணக்காரன் என்ற எந்தவித வேறுபாடும் இன்றி சமமான வைத்தியம் வழங்கப்படுகிறது. தனியார் வைத்தியசாலைகள் லாப நோக்கத்துக்காக மட்டுமே இயங்குகின்றன. ஆனால் பொது வைத்தியசாலை மனித நலனுக்காகத்தான் இயங்குகின்றது. அரச மருத்துவ சாலைகள் 24 மணித்தியாலமும் இயங்குகின்றன. நள்ளிரவு 3-4 மணிக்கு சென்றாலும் உங்களுக்கு சேவையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இயற்கை பேரிடர் போன்ற அவசர காலங்களில் கூட பொது சேவை தானே முதன்மை பெறுகின்றது. அண்மையில் நாங்கள் எமது நாட்டில் முக்காவாசி பகுதி வெள்ளத்தால் மூழ்கியது. அரைவாசிக்கும் மேற்பட்ட உயிர்கள் இறந்தன, பலர் காயப்பட்டார்கள். இதன் போது எந்த சுகாதாரம் முன்னிலை வகுத்தது? பொது சுகாதாரம் தானே முன்னிலைக்கு வந்தது. இதனை பொறுப்பாக ஏற்றுக்கொண்டது. சமூகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் தரமான சுகாதாரத்தை வழங்க வேண்டியது ஒவ்வொரு அரசினதும் பொறுப்பு. இதனை செயற்படுத்துவது பொது சுகாதாரமே என்று கூறி சுகாதார சேவையை பயனுள்ள முறையில் பெற்றுக்கொள்வதற்கு பொருத்தமானது சுகாதார சேவையே என கூறி நாம் விடைபெறுகின்றேன். நல்லது. அது ஹெம்மாத்தகம பாதிபியா மகா வித்யாலய அணியின் தலைவி MN அன்ஃபா. இனி இரண்டாவது போட்டியாளருக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம். ஆயிஷா உயர்கல்வி கல்லூரி மாணவி MSF சமிஹா, வாருங்கள். அனைவரையும் சிறந்தாழ்த்தியவளாய் என் அணை சகோதரி விட்டு சென்றதை தொட்டு செல்ல நான் இங்கு வந்துள்ளேன். அதாவது நடுவர் அவர்களே, என் எதிர்க்கட்சி சகோதரி கூறினார் 24 மணித்தியாலம் சேவை செய்வது பொது வைத்தியசாலை என்று. ஆம், நீங்கள் மறந்துவிட்டீர்கள். 2 வைத்தியசாலைகளுமே 24 மணித்தியாலங்கள் சேவை செய்கின்றன. ஆனால் பொது வைத்தியசாலைக்கு சென்றால் இரவில் இங்கே வைத்தியர்கள் அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் அட்மிட் பண்ணிவிட்டு போங்கள், நாங்கள் காலையில் பார்ப்போம் என்று. எங்கே வைத்தியசாலைகள்? இது 24 மணித்தியாலமா 12 மணித்தியாலமா என்று யோசித்து பாருங்கள். அவ்வாறே தான் நாங்கள் தனியார் வைத்திய சேவை எடுத்துக்கொண்டோமானால் அங்கே தான் மேம்பட்ட வசதிகள் காணப்படுகின்றன. அதிநவீன கருவிகள், சிறந்த குளிரூட்டப்பட்ட அறை வசதிகள், தனி அறைகளுக்கென கழிவறைகள், அதாவது அட்டாச் பாத்ரூம், தனி அறைகளுக்கென தொலைக்காட்சிகள், தனிப்பட்ட பராமரிப்பு எங்கே உள்ளன? இவை அனைத்தும் தனியார் வைத்திய சேவையில் தான். அவ்வாறே பொது வைத்திய சேவை எடுத்துக்கொண்டால் அங்கு ஒரு துறைக்கென்று ஒரு மருத்துவர் மட்டுமே காணப்படும். ஆனால் தனியார் வைத்திய சேவை எடுத்துக்கொண்டால் அங்கு ஒரு துறைக்கென்று பல மருத்துவர்கள் காணப்படுவார்கள். நோயாளிக்கு தமக்கு தேவையான மருத்துவரை எளிதில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படுகிறது. அவ்வாறே தனியார் வைத்திய சேவையில் ஒரு மருத்துவர் ஒரு நோயாளியை அதிகம் பரிசோதிப்பவராக காணப்படுகின்றார். நோய் நிமிடத்தில் வரும், சிகிச்சை நேரத்தையும் விரைவில் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே மிகவும் சிறந்தது தனியார் வைத்திய சேவை தான். அவ்வாறே நாம் பார்த்தோம் என்றால் என் எதிர்த்தரப்பு சகோதரி கூறினார், லாப நோக்கத்தை மையமாக கொண்டே தனியார் வைத்திய சேவை இயங்குகின்றன என்று. ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு பணத்தை செலவிட்டால் என்னவாகி போகும் சகோதரியே? அதைவிட நீங்கள் செல்வத்தை உயர்ந்து பார்க்கிறீர்கள். இல்லை, தனிப்பட்ட கவனிப்பு தான் தனியார் சிகிச்சையின் வலிமை. உடலை குணப்படுத்துவது சிகிச்சை, மனதை நிம்மதிப்படுத்துவது சேவை. இரண்டும் இணைந்தாலே வைத்திய சேவை, அதுவே தனியார் வைத்திய சேவை. ஆமாம், தற்காலத்தில் தனியார் வைத்திய சேவையில் தான் MRI ஸ்கேன் என்றும் CT ஸ்கேன் என்றும் எக்ஸ்ரே ஸ்கேன் என்றும் அதிகம் காணப்படுகிறது. ஆகவே நடுவர் அவர்களே, சுகாதார சேவையை பெற்றுக்கொள்வதில் பயனுள்ள முறையில் பெற்றுக்கொள்வதற்கு தனியார் வைத்திய சேவையே அதிக முக்கியமாக இருந்தது இறுதியாகவும் கூறி நான் விடைபெறுகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. அது ஆயிஷா உயர்கல்வி கல்லூரி மாணவி சமிஹாவினுடைய வாதம். இனி ஹெம்மாத்தகம
பாதிபியா மகாவித்யாலய மாணவி ஆயிஷாவுக்கு இரண்டாவது போட்டியாளருக்கு சந்தர்ப்பம். வாருங்கள். யானைக்கும் அடிசருக்கும் என்பார்கள். ஆனால் மருத்துவத்தில் ஒரு சறுக்கல் ஏற்பட்டால் அது சுடுகாட்டுக்குத்தான் வழிவகுக்கும். உயிரோடு விளையாடும் விளையாட்டில் உத்தரவாதம் என்கின்ற கவர்ச்சி திட்டங்களை நம்பி ஏமாறுவதை விட இலவசம் தரும் பொது வைத்தியசாலை புத்திசாலித்தனம் என்பதை ஆணித்தனமாக பதிய வந்துள்ளேன். எதிர்த்தரப்பு சகோதரி கூறினார்கள், தனியார் மருத்துவமனைகளின் பளபளப்பான கட்டிடங்களும் குளிர்சாதன வசதிகளும் இருப்பதாக கூறினார்கள். இதனை கண்டு மயங்கும் இந்த காலத்தில் சாமானிய மக்களின் உயிரை காக்கும் உண்மையான கேடயம் பொது வைத்தியசாலையே. அனைவருக்கும் சமமான உரிமை வழங்கப்படுவது பொது வைத்தியசாலையில் தான். சுகாதாரம் என்பது காசு உள்ளவனுக்கு ஒரு நீதி, காசு இல்லாதவனுக்கு ஒரு நீதி இருக்கக்கூடாது. பொது வைத்தியசாலையில் மட்டும்தான் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடின்றி வரிசையில் நிற்கும் அனைவருக்கும் ஒரே மாதிரியான சிகிச்சை கிடைக்கின்றது. எதிர்த்தரப்பு சகோதரிகள் கூறலாம், பொது வைத்தியசாலையில் வரிசையில் அதிக நேரம் நிற்க வேண்டும் என்று. அந்த வரிசை தான் அந்த சேவை மீதான மக்களின் நம்பிக்கைக்கு சாட்சி அளிக்கின்றது. அதை நான் தெளிவாக உறுதி செய்கிறேன். பணம் இருப்பவனுக்கு மட்டுமே உயிர் வாழும் உரிமை உண்டு என்ற நிலையை மாற்றி மனிதன் என்ற தகுதிக்கான சிகிச்சை அளிப்பது பொது வைத்தியசாலைகள் தான். எதிர்த்தரப்பு சகோதரி கூறினார்கள், நிபுணத்துவம் வாய்ந்த மருத்துவர்கள் தனியார் வைத்தியசாலைகளில் தான் இருப்பதாக. உண்மையில் தனியார் மருத்துவமனைகளில் உள்ள முன்னணி மருத்துவர்கள் பொது வைத்தியசாலைகளில் அனுபவம் பெற்றவர்களே. சிக்கலான சத்திர சிகிச்சைகள், விபத்து அவசர சிகிச்சைகள் மற்றும் தொற்று மேலாண்மை ஆகியவற்றின் போது பொது வைத்தியசாலைகளில் உள்ள கட்டமைப்பு மற்றும் மருத்துவர்களின் அனுபவத்தை வேறு எங்கும் காண முடியாது. அந்த வகையில் வசதிகள் குறைவாக இருக்கலாம், வரிசையில் காத்திருக்க வேண்டியிருக்கலாம். ஆனால் ஒரு தேசத்தின் முதுகெலும்பாக திகழ்வது பொது வைத்தியசாலை மட்டும்தான். உயிரை காக்கும் இடத்தில் வியாபாரம் இருக்கக்கூடாது, மனிதாபிமானம் மட்டுமே இருக்க வேண்டும். எனவே சுகாதார சேவையை பயனுள்ள முறையிலும் நீதியாகவும் பெற்றுக்கொள்ள பொது வைத்தியசாலையே சிறந்தது என்று விடைபெறுகிறேன். இரண்டாவது போட்டியாளர்களுக்கும் சந்தர்ப்பத்தை வழங்கிவிட்டோம். இனி மூன்றாவது போட்டியாளர் ஆயிஷா உயர்கல்வி கல்லூரியில் இருந்து ரிம்ஷா. தனியார் மருத்துவமனைகள் எங்குமே காணப்படுகின்றது, வியாபார மையமாகவே காணப்படுகின்றது என்று தாங்கள் கூறினீர்கள். வியாபார மையம் என்று கூறுகின்றீர்களே, அரசு மருத்துவமனைகளில் எந்த காசும் அறவிடப்படவில்லையா? தாங்கள் காத்திருக்கும் நேரத்தை பற்றி கூறினீர்கள், வரிசையை பற்றி கூறினீர்கள். வரிசையில் நின்று உயிர்களை இழக்கும் உயிர்களுக்கு எந்த பயன்? யாரிடம் முறையிடுவது? அந்த கூற்றுக்களை பற்றி தாங்கள் மறந்துவிட்டீர்கள் என்று நினைக்கிறேன். பரவாயில்லை. ஈட்டி ஏறிய காத்திருப்பது துள்ளியோடும் மான் மீதே தான். துள்ளியோடும் மான் என்பது அரச மருத்துவமனைகளை கூறவில்லை, தனியார் மருத்துவமனைகளையே கூறுகின்றோம். தூரத்தில் செத்து கிடக்கும் மானை போன்றது உங்கள் மருத்துவமனைகள். காரணம், காத்திருப்பு அதிகம். வேகமாகவும் தரமானவும் சேவையை பெற்றுக்கொள்வதனால் உயிரை காக்கலாம் என்று நான் கூறவில்லை, உலக சுகாதார மையம் கூறுகின்றது. தனியார் வைத்திய சாலைகளில் எல்லாமே இலவசமாக கிடைக்கும் என்று தாங்கள் ஏதோ கூறினீர்கள். ஆனால் மறந்து விடாதீர்கள், எங்களிடம் இலவசம் மட்டுமல்ல, சேவை என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. சேவை அதிகமாகவும் திறமையாகவும் காணப்படுகின்றது தனியார் மருத்துவமனைகளிலே. உதாரணமாக கூற வேண்டும் என்றால், ஒருத்தனுக்கு இரத்த அழுத்தம் காரணமாக ஒரு அரசு மருத்துவமனையில் போய் தங்கிவிட்டான் என்றால் 2 நாட்களிலே காணாமல் போன கொரோனா மட்டுமல்ல, அங்கங்கே காணப்படும் காச நோய்களும் தொற்றுவிடக்கூடும். காரணம் அதன் அசுத்த நிலைகள். சுகாதார மையம் என்று கூறினீர்களே, சுகாதாரத்திற்கே எந்த உத்தரவாதமும் இல்லை தாங்களது அரச மருத்துவமனைகளில் என்று மறந்து விடாதீர்கள். சற்று அதிகமாக சுகாதாரம் காணப்பட்டால் சற்று அதிகம் அறவிடுவதில் தப்பில்லை என்று புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கின்றேன். ஏதுமே திருப்தியாக கிடைத்து விட்டால் இன்னொரு தேடலில் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை. தேடலின் அதி உயர் சிகரமே தனியார் மருத்துவமனைகள். நீங்கள் தேடியதால் தான் நாங்கள் கிடைத்தோம். நமது ஆயிஷா உயர்கல்வி கல்லூரியின் மூன்றாவது போட்டியாளர் MRF ரிமாஷா. இனி ஹெம்மதகம பாதிபியா மகாவித்யாலய அணியின் மூன்றாவது போட்டியாளர் MSF ரம்லாவுக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகிறோம். சுகாதார சேவையை பயனுள்ள முறையில் பெற்றுக்கொள்ள மிகவும் பொருத்தமானது பொது வைத்தியசாலைகள் என்பதை உறுதியாக நான் இவ்விடம் முன்வைக்க வந்துள்ளேன். சுகாதாரம் என்பது ஒரு மனிதனின் அடிப்படை உரிமை நடுவர் அவர்களே. அதே லாப நோக்கமின்றி தரமான முறையில் தரக்கூடியது எதுவென்றால் இந்த பொது வைத்தியசாலைகளே. பொது வைத்தியசாலைகளின் தலையாய நோக்கம் என்னவென்று தெரியுமா நடுவர் அவர்களே? ஆரோக்கியம் என்பதாகும். புவியியல் ரீதியாக நோக்கினால் தொலைதூர கிராமங்கள், ஏன் மாநகரங்கள் வரை பறந்து விரிந்து காணக்கூடியது இந்த பொது வைத்தியசாலைகளே.
எளிய மக்களுக்கும் தடையின்றி சிகிச்சையை பெறக்கூடியதாக இருக்கிறது இந்த பொது வைத்தியசாலைகள். எதிர்த்தரப்பு சகோதரிகள் கூறினால் அங்கு உயர்தரமான தனியார் வைத்தியசாலைகளிலே உயர்தரமான சேவை வழங்கப்படுகின்றது என்று. மருந்து என்றாலும் பணம், சோதனை என்றாலும் பணம், ஏன் வைத்தியருக்கும் பணம். ஆனால் பொது வைத்தியசாலையிலே முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்படுகின்றது. அது இலவசமாகவே வழங்கப்படுகின்றது. அதோடு எதிர்த்தரப்பு சகோதரி கூறினார் தனியார் வைத்தியசாலைகளிலே பொது வைத்தியசாலைகளிலே கவனிப்பு குறைவாக இருக்கும் என்று. ஆனால் தனியார் வைத்தியசாலைகளிலே கவனிப்பு என்பது வெறும் லாப நோக்கத்தை உடையதாகவே இருக்கின்றது. பொது வைத்தியசாலைகள் என்பது மிகவும் சிறந்த மனித வளத்தை கொண்டுள்ளன. நாட்டில் உள்ள மிக சிறந்த மற்றும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் பெரும்பாலும் பொது வைத்தியசாலைகளிலே பணிபுரிகின்றனர். ஆயிரக்கணக்கான நோயாளிகளை கையாண்ட அனுபவம் அவர்களுக்கு அபாரமான மருத்துவ திறனை வழங்குகின்றது. அதோடு தொற்று நோய்களுக்கான விழிப்புணர்வை யார் வழங்குகிறது நடுவர் அவர்களே? இந்த தனியார் வைத்தியசாலையா? இல்லை, பொது வைத்தியசாலைகளே. அந்த வகையிலே சுகாதார சேவையை பயனுள்ள முறையில் பெற்றுக்கொள்ள பொருத்தமானது பொது வைத்தியசாலைகளே என்பதை ஆணித்தரமாக கூறி விடைபெறுகிறேன். நல்லதே. முதல் சுற்றை நிறைவு செய்திருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் இரண்டாவது சுற்றுக்கு உங்களை அழைத்துச் செல்கின்றோம். இரண்டாவது சுற்றில் முதல் சந்தர்ப்பம் ஹெம்மாதகம பாதிபியா மகாவித்யாலய அணியின் தலைவி MN அன்ஃபா. வாருங்கள். என் எதிர்த்தரப்பு சகோதரி கூறினார், தனி வைத்தியசாலைகளும் 24 மணித்தியாலமும் திறந்துவிடப்பட்டு இருக்கின்றன என்று. எந்த நோய்க்காகவும் எந்த நேரத்திலும் பொது வைத்தியசாலைகளை நோக்கி செல்ல முடிகிறது. அங்கு சேவைகள் வழங்கப்படுகிறது. ஆனால் தனியார் மருத்துவ சேவைகளில் குறித்த வைத்தியர் வரும் வரை காலதாமதப்படுத்துகிறார்கள். அதனை அவர்கள் அறியவில்லையோ தெரியவில்லை. தனி வைத்தியசாலையில் 2-3 நாட்கள் நோயாளிகளை வைத்துக் கொண்டு லாபம் ஈட்டுகிறார்கள். நோயாளியை காப்பாற்ற முடியாது என்று கருதும் சந்தர்ப்பத்தில் பொது வைத்தியசாலைகளுக்கு மாற்றீடு செய்கிறார்கள். இதில் என்ன நியாயம் இருக்கிறது சொல்லுங்கள் சகோதரிகளே. வைத்தியசாலைகளில் தவறுகள் ஏற்பட்டால் தனி வைத்தியசாலைகளில் அதனை மூடி மறைக்கின்றார்கள். ஆனால் பொது வைத்தியசாலைகளில் அதனை மூடி மறைத்துவிட முடியாது. அதற்கான தண்டனைகளை அவர்கள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அவர்களின் தொழிலுக்கே அச்சுறுத்தலை ஏற்படுத்தி விடுகிறது. இதனால் தவறுகளை இயன்றளவு அவர்கள் குறைக்கவே பார்க்கின்றார்கள். நான் ஒன்று தெரியாமல் தான் கேட்கிறேன். நானும் நீங்களும் நடுவர்களும் சபையோர்களும் எந்த வைத்தியசாலையில் பிறந்தோம்? 99.9% பொது வைத்தியசாலையில் தானே பிறந்தோம். முறையற்ற வைத்தியர்கள் தனி வைத்தியசாலையிலேயே சேவைகளை புரிகின்றார்கள். அதனால் அவர்கள் பணம் ஈட்டுகிறார்கள். இது என்ன சட்டவிரோதமான செயல் தானே? ஊழியர்களுக்கு விடுமுறைக்கான அரசு சான்றிதழ்கள் களவான முறையில் தனி வைத்தியசாலைகளில் தானே பெற்றுக்கொள்ளப்படுகிறது. இதுவும் சட்டவிரோதமான செயல்களில் ஒன்றுதான். பாடசாலைகளுக்கு வந்து பல்வைத்தியம், இரும்பு மாத்திரைகள், உடற்தெளிவு சுட்டி என்பவற்றை பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்கள். இது பொது வைத்திய சேவைகளில் தானே. தனியார் வைத்திய சேவைகளில் இலவசமாக கொடுக்கிறார்களா? இல்லவே இல்லை. எனக்கு இவ்வாறு என் கருத்தை கூறி சுகாதார சேவையை பயனுள்ள முறையில் பெற்றுக்கொள்ள பொருத்தமானது பொது சேவையை என உறுதியுமாக கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வசலாம். அது தொகுப்புரை வழங்கிய ஹெம்மாதகம பாதிபியா மகாவித்யாலய அணியின் தலைவி MN அன்ஃபா. இனி எதிரணிக்கு சந்தர்ப்பம். ஆயிஷா உயர்கல்வி கல்லூரியில் இருந்து TSF ஜைனப். என் எதிர்த்தரப்பு சகோதரிகள் கூறினார்கள் 99% பொது வைத்தியசாலையிலே ஈன்றார்களாம். இது என்ன வேடிக்கை? நாம் மூவரும் பொது வைத்தியசாலையா? எல்லோரும் பொது வைத்தியசாலை என்று யார் நமக்கு கூறியது? நாம் மூவருமே தனியார் வைத்தியசாலை தான். இதை நான் உறுதியாக கூறுவேன். அது மட்டுமல்ல, பொது வைத்தியசாலைகளில் அறுவகை சிகிச்சையின் போது கணவனை அழைத்து செல்ல முடியாது. ஆனால் தனியார் வைத்தியசாலைகளிலே அறுவை சிகிச்சையின் போது கணவனையோ தேவையானவர்களோ அழைத்து செல்வதற்கான அனுமதி வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்ல நடுவர் அவர்களே, தனியார் வைத்தியசாலைகளில் கூறினார்கள் டாக்டர் வரும் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டும் என்று. ஆனால் இவர்கள் டெக்னாலஜி மறந்துவிட்டார் போல். தனியார் வைத்தியசாலைகளில் புக்கிங் செய்தால் போனுக்கு நம்பர் வரும், டாக்டர் வந்த பிறகு அதுக்கு பின்னரே நாம் போய்த்து டாக்டரை சந்திக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய எந்த தேவையுமே கிடையாது. ஆனால் இவர்கள் கூறினார்கள் உயிரை காக்கும் இடத்தில் வணிகம் இருக்கக்கூடாதா என்று. உயிரா வணிகமா, உயிரா காசா என்று பார்க்கும்போது உயிர்தானே முக்கியம் எதிர்த்தரப்பு வாதிகளே. அப்போது சற்று
பணத்தை விரயம் செய்து நீங்கள் சிகிச்சை வேண்டாமா, உயிர் வேண்டாமா, இலவசம் இலவசம் என்று கூறினார்கள். இலவசம் என்ற பெயரில் வியாபாரத்தை தானே சகோதரிகளே நீங்கள் கூறிய வாதத்தில் நடக்கிறது. அது மட்டுமா, ஃப்ளட்டின் போது பொது வைத்தியத்துறை தான் அது சிகிச்சை அளித்தது என்று கூறினீர்கள். ஆனால் அவ்வாறுகளை நீ மறந்துவிட்டு எல்லா துறைகளுமே சேர்ந்துதான் அந்த வெள்ளத்திலிருந்து நாட்டை கட்டியெழுப்ப முயன்றார்கள் என்பதை நீர் மறுத்துவிடக் கூடாது. அது மட்டுமல்ல, நம்பிக்கை மற்றும் வரிசை என்பதை நீங்கள் நம்பிக்கையையும் வரிசையையும் இணைத்து கதைத்தீர்கள். வரிசையில் நிற்பதற்கு காரணம் தனியார் வைத்தியர் மீது நம்பிக்கை இல்லாமல் கிடையாது. அது வெறும் போலியான கருத்தாகும். அது மட்டுமல்ல, நீங்கள் சமத்துவத்தை பற்றி பேசினீர்கள். சமத்துவம் என்பது பொது வைத்தியசாலைகளில் கிடையாது. ஏனென்றால் நாட்டுக்காக உழைத்த வயோதிபர்களை கவனிக்கும் விதம் குறைவாகவே உள்ளது. அந்த வகையில் மருத்துவ சேவை ஒரு தொழில் மட்டுமல்ல, அது மனித உயிரை காக்கும் புனிதமான பொறுப்பு என்பதை தனியார் வைத்திய சேவையை காண்கிறது என்பதை உறுதியாகவும் கூறி விடைபெறுகிறேன். ஆம், சுகாதார சேவையை பயனுள்ள முறையில் பெற்றுக்கொள்ள பொருத்தமானது தனியார் வைத்தியசாலைகளா பொது வைத்தியசாலைகளா என்ற அடிப்படையிலே இரண்டு அணிகளும் வாதம் புரிந்திருக்கின்றார்கள். எங்களுடைய நடுவர்கள் புள்ளி வழங்க காத்திருக்கிறார்கள். இப்பொழுது பகுப்பாய்வு செய்யும் நேரம். சரி, அவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் பார்க்கலாம். தமிழ் மற்றும் ஆங்கில மொழி மூலம் கலை மற்றும் வர்த்தக பிரிவுகளில் ஆண் பெண் இருபாலாருக்கும் பிரத்யேகமாக காப்போத உயர்தர கல்வியுடன் HND சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பட்டப்படிப்பையும் சமகாலத்தில் வழங்கும் இலங்கையின் ஒரே உயர்கல்வி நிறுவனம் இனாரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. சிறப்பு தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்களின் பாட போதனை, உணவு, தங்குமிட வசதிகளுடன் பாதுகாப்பான ரம்மியமான சுற்றுச்சூழல். பாடநெறியை தொடரும் அனைத்து மாணவர்களுக்கும் மடிக்கணனி ஒன்று இலவசம். பதிவுகளுக்கும் தொடர்புகளுக்கும் இனாரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, வரக்காப்புல. தொலைபேசி இலக்கம் 077 419 12 12. ஒடேரா ஹைப்பர் மார்க்கெட் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான சில்லறை பொருட்களையும், மரக்கறி வகைகள், பாலுணவு, பிஸ்கட் மற்றும் ஸ்வீட் வகைகளையும், நவீன சமையலறை உபகரணங்கள், மருந்து பொருட்கள், பாடசாலை உபகரணங்கள், விளையாட்டு பொருட்கள் என அனைத்தையும் நியாய விலையில் பெற மாவனல்லையில் பொருத்தமான இடம் ஒடேரா ஹைப்பர் மார்க்கெட். உங்கள் செல்ல குழந்தைகள் விளையாடி மகிழ விசேட பிளே ஏரியா, சுத்தமான இறைச்சி வகைகளை ஃப்ரெஷ்ஷாகவும் நியாய விலையிலும் பெற ஒடேரா மீட் மார்க்கெட். ஒடேரா நிறுவனத்தின் மற்றொரு கிளைதான் கேண்டி டைல். நவீன டிசைன்களில் கண்கவர் டைல்ஸ் வகைகள், பாத்ரூம் வயாஸ், கிச்சன் வயாஸ் என்பவற்றை மொத்தமாகவும் சில்லறையாகவும் நியாய விலையில் பெற நாடுங்கள் கேண்டி டைல்ஸ். கிளைகள் மாவனல்லை மற்றும் ரம்புக்கண. ஒடேரா ஹைப்பர் மார்க்கெட் இலக்கம் 39, புதிய கண்டி வீதி, மாவனல்லை. போன் 035222221. எங்களுடைய நடுவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விதிமுறைகளுக்கு அமைய இவர்களுக்கான புள்ளிகளை வழங்கி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே ஒரு பெஸ்ட் டிபேட்டர் இங்கே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இங்கே பெஸ்ட் டிபேட்டராக, சிறந்த விவாதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் அந்த போட்டியாளர் ஆயிஷா உயர்கல்வி கல்லூரியை சேர்ந்த TSF ஜைனப். உங்களுடைய உற்சாகமான கரகோஷம். இனி இந்த இரண்டு அணிகளிலும் இருந்து அடுத்த சுற்றுக்கு தெரிவாகும் அணி எது? பாதிபியா மகாவித்யாலயம் பெற்றுக்கொண்ட புள்ளிகள் 268 புள்ளிகள். உங்களுடைய உற்சாகமான கரகோஷம். அதே போல ஆயிஷா உயர்கல்வி கல்லூரி 30 புள்ளிகள் வித்தியாசத்தில் 298 புள்ளிகளுடன் அடுத்த சுற்றுக்கு தெரிவாகின்றது ஆயிஷா உயர்கல்வி கல்லூரி. எனவே அந்த கல்லூரிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். எனவே உங்கள் இரண்டு அணிகளும் எதிர்காலத்திலே சிறந்த பேச்சாளர்களாக, சமூகத்துக்கு ஆளுமை மிக்க தலைவர்களாக உருவாக்க வேண்டும் என்று வாழ்த்தி, நடுவர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் இதை கேட்பவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விவாத மேடை.